மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிடில் ஈஸ்ட் முக்கியமாக சவுதி அரேபியாவில் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நபரை ஒன்று கைது பண்ணாங்க. அந்த நபரை எதுக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் தெருவோரங்களில் பிச்சை எடுக்கிறாரு, அதனால் கைது பண்ணுறாங்க. சவுதி அரேபியா போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே பிச்சை எடுக்கிறதே ஒரு பெரிய குற்றம். எனவே அதன் காரணத்தினால கைது செய்யப்படுறாரு. அந்த நபரை கைது பண்ணதுக்கப்புறம் பின்னாடி அவர் மீது விசாரணை நடத்தும் போது அவருக்கு ஒரு நல்ல கார் ஒன்று பக்கத்தில் பார்க் பண்ணியிருக்காரு. எப்படி பிச்சை எடுக்கிறதுக்கு 2 தெருக்கு தள்ளி ஒரு நல்ல காரை ஒன்று பார்க் பண்ணியிருக்காரு. அந்த காரோட மதிப்பே சும்மா 45 லட்சம் இருக்கும். எதுக்குடா பிச்சை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்தும் போது அவர் வீட்டுக்கு போனால் அது வீடு பெரிய லெவலில் ஒரு பங்களா. சரி, எங்கேருந்துடா வந்த, பின்னாடி என்னடா பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையும் விசாரித்து அவரோட மதிப்பு சுமார் ஒரு 5 to 6 கோடி ரூபாய் சொத்து அவர் கையில் இருக்கும். அவர் பிடிபடும் போதே அவர் வீட்டிலேருந்து இந்த பிச்சை எடுத்த காசு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்தால் சுமார் 72 லட்சம், நம்மளுடைய மதிப்பில் சுமார் 72 லட்சம் ரூபாய்க்கு அவர் வீட்டில் அந்த சீசனில் அவர் பிச்சை எடுத்துருப்பார்ல, அந்த காசு மட்டும் அவ்வளோ மதிப்பு. இது எடுத்ததுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய செனட் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாவது இந்த பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு, இவங்களோட பின்புலம் என்ன, இது வரைக்கும் பிச்சை எடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய பின்புலம் என்ன, எல்லாத்தையும் தேடி ஒரு விரிவான விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதில் 90%, அதில் பிச்சை எடுத்து மாட்டின 90%, 190 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த நேரத்தில் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய கல்ஃப் கூட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அரபு தேசங்கள் அவங்களுக்கான சுற்றுலா தலங்கள் வந்து மக்கள் வாழக்கூடிய சூழல் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கவுன்சில். அந்த கவுன்சிலுக்கு சவுதி அரேபியா ஒரு முக்கியமான விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விதமாக மற்ற நாடுகளில் முக்கியமாக பிச்சை எடுத்து மாட்டுறாங்க இல்லையா, இவங்களோட எண்ணிக்கை, இவங்களோட பின்புலம், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து நாட்டின் பின்புலத்தை ஆய்வு செய்ய சொல்லி முக்கியமான விஷயத்தை எடுத்தா எல்லா பிச்சைக்காரனும் எங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து போயிருக்காங்க. அதுவும் மிக முக்கியமாக எந்த மாதங்கள் அதிகமாக இவங்க டிராவல் ஆகிருக்காங்க அப்படின்னா, இந்த ரம்ஜான் காலம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவங்க டிராவல் ஆகிறாங்க. இவங்க என்ன சொல்லி எந்த பின்புலத்தில் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான்லேருந்து போகிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்காகவே போகிறாங்க. பாகிஸ்தானில் நல்ல பிச்சை எடுத்த அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செஞ்சு ஏஜென்சி அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி சுற்றுலா விசாவில் போய் ஒரு 3 மாதத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இங்கே வரதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்துல பிரிச்சுக்கிறது, இதை இவங்க வேலையே. அதற்காக நல்ல விதமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நல்ல பிச்சை எடுக்க திறன் இருக்கக்கூடிய பொட்டன்சியலி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்யறதுக்காக ஏகப்பட்ட ஏஜென்சி உருவாயிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் சுற்றுலா பயணிகள் அன்னைக்கு கூட ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அனுப்பி வைக்கிறது. இவங்க அங்கே போனதுக்கப்புறம் இப்போ உட்காந்துட வேண்டியது, அதில் எப்படி வரிசையாக வேற உட்கார வேண்டியது. இந்த நிலைமை அப்பட்டமாக எல்லா கல்ஃப் நாடுகளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தானை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் அனுப்புகிற நபர்களை இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்கே நிறுத்துங்க. நீங்கள் வேலை அனுப்பி விட்டுறீங்க, இவங்க வந்து ஒரு வருஷம் உட்காந்துடுறாங்க, இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் சாப்பாடு போட்டால் பொழுது போயிடுது அப்படின்னு சொல்லி இனிமேல் பாகிஸ்தான்லேருந்து வீசா அப்ளை பண்ணால் கூடுதலாக அதோடைய டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க, இல்லாட்டி இதற்கு மேலே ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடந்த 3 மாதத்தில் 44,000, சுமார் 44,000, கடந்த 3 மாதத்தில் மட்டும் சுமார் 44,000 பேரை தடுத்து நிறுத்திருக்கு இந்த பாகிஸ்தானுடைய ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க ஃபுல்லாக 44,000 பேரை தடுத்து நிறுத்திருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய ஃபெடரல் ஏஜென்சி, ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி FIA என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனி கமிட்டி ஒன்று போடுறாங்க. தனி கமிட்டி ஒன்று போட்டு எதுக்கு, இங்கே இருக்க பிச்சைக்காரங்களாம் இங்கேயே இருக்கணும், எவனும் அங்கே போயிடாத, அதை தடுத்துறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டால் அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, 35 லட்சம் பேர் இங்கே தயார் நிலைமையில் இருக்கானுங்க, அங்கே போய் பிச்சை எடுக்கிறதுன்னு சொன்னோடனே நாடே அதிர்ந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே இவங்களை தடுத்து நிறுத்தினால கூட நம்ம 40,000 பேர் தடுத்து நிறுத்துறோம், எப்படி 6,000 பேர் உள்ளே வருவாங்க. எனவே கல்ஃபுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்துறோங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு 15 பேர் 16 பேர் நிப்பாட்டியிருக்கோம், அது ஒரு 10 பெண்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறோம், ஆனாலும் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விசா ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாடே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ஒரு நாடு தன்னுடைய மக்கள் வராங்க அதில் கூடுதலாக நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன ஒரே நாடு பாகிஸ்தான். தயவுசெய்து கூடுதலாக டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி அனுப்புங்க, எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா 35 லட்சம் பேர் காத்திருக்கான், அங்கே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தயார் நிலைமையில் இருக்கான் அப்படின்னு. இந்த நிலைமையில் நான் முன்னாடி சொன்னேன்ல, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கமிட்டி முழுமையாக ஆய்வு பண்ணிட்டு ஒரு சிட்டிங் உட்காடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, UAE, துபாய் போன்ற நாடுகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, 50% மேலே கிரைம் நடக்கிறது, அதாவது குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அதுவும் மிக முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அநாகரிகமாக நடக்கிறது, இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு மீறி நடக்கிறாங்களே, அதனால கைது பட்ட நபர்கள் இருப்பாங்களே, அதனால் கைது செய்யப்பட்ட பெரும்பாலான பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. கூடுதலாக கத்தாரும் குவைத்தும் எக்ஸ்ட்ரா 2 விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பொட்டன்சியலி இந்த பிச்சைக்காரங்க மட்டும் அனுப்பவே இல்லை, பிப்பாக்கெட் அடிக்கிறவன், இந்த பிப்பாக்கெட் அடிக்கிறவன், இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடக்கூடிய சின்ன சின்ன கிரைம் பண்ணுவாங்க, இவங்களையும் சேர்த்தே இவங்க அனுப்பி விடுறாங்க. இங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க, இந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து கூட்டறிக்கையா பாகிஸ்தானுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. இந்த அறிவுரை நாங்கள் கேட்டு நடந்துக்கிறோம், நீங்களும் பார்த்து எங்க நாட்டு மக்களுக்கு விசா கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 தடவை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தான் தன் பக்கத்துக்கு சொல்லிடுச்சு. இதெல்லாம் போயிருக்கும்போது ஒரு வாரத்துக்கு இன்னொரு பிரச்சனை. அது என்ன கேளுங்க, அது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை. இந்த மெக்கா, ரியாத் போன்ற இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்ட டூரிஸ்ட்லாம் வராங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இவங்களால டிராவல் பெருசாக பண்ண முடியாது தெரியுது. ஆனால் எதுக்கு டிராவலாக இங்கே வரணும், அங்கே உடல் சோதனை பண்ணிட்டு வர வேண்டியதானே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பிச்சையை வேற விதமாக எடுக்கிறாங்க. அதாவது திரும்ப சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னா, தயவுசெய்து பிச்சைக்காரன் அனுப்புறது, ரொம்ப அந்த நோய்வாய்ப்பட்ட அனுப்புறது, இதையெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க. இந்த பிரச்சனையே மேற்கத்திய நாடுகளில் வரல அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கா, அவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது, டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே எப்படியான குடிமகனாக இருந்திருக்காங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த நபர்களுக்கு பெரிய லெவலில் அந்த விசா வழங்குறதுல அவங்க ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே நடவடிக்கை நாமல் மேற்கொள்றதா வழி அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த பிச்சைக்காரர்கள் பெரிய அளவு வந்து போகக்கூடாதுன்றதுக்காக இந்த நடவடிக்கை துரிதப்படுத்திருக்கு சவுதி அரேபியா. ஒட்டுமொத்த சவுதி அரேபியா கொஞ்சம் அரண்டு போய் தான் இருக்குது இந்த விஷயத்தில். இப்போ பாகிஸ்தான் பிச்சை எடுக்காமலே போயிருச்சுன்றது ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பல நாடுகள் தங்களுடைய பொருளாதார பெரிய அளவில் சிக்கலை சந்திக்கிறாங்க, பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. இதுதான் இந்த மேட்டரில் மிக முக்கியமானது. ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய புரட்சின்ற பேரில் அவங்கள வீழ்த்திக்கிட்டாங்க, இப்போ பொருளாதாரத்தை பேரில் திண்டாடி இருக்காங்க. பங்களாதேஷ் இப்போதான் பெரிய சீரழிச்சுக்கிட்டு இருக்கு 2 வருஷமா. பாகிஸ்தான் சொல்லவே வேணாம், கொரோனாவுக்கு முன்னாடி நொண்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, இப்போ படுத்துருச்சு ஏறக்குறைய. இப்படி சுற்றி இருக்கிற நாடுகள் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கூடிய எனக்கு தெரிஞ்சு சுமார் 70% நாடுகள் கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் அந்த லாக்டவுன் பீரியட் போட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் பொருளாதாரத்தை பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. ஆனால் தெற்காசியாவில் இந்த விஷயத்தை தப்பி நிற்கக்கூடிய கோவிட்டுக்கு அப்புறம் மிக விரைவாக மீண்டு வந்து இன்னைக்கு அதனுடைய தாக்கம் ஓரளவுக்கு இருந்தாலுமே கூட, ஆனால் பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போராடி முன்னோக்கி நகர்ந்து சுமார் 6.5% அளவுக்கான வளர்ச்சியை இன்னமும் காட்டுது இந்தியா. இது மக்களுடைய குணமா, இது அரசாங்கத்தினுடைய குணமா, இது எதனால நடக்குது, இது எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கவே, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த நாடு நல்லா இருக்குன்னு ஒரு 10 மனுஷன் யோசிக்கிறான். அந்த 4 பேர் உட்காந்து யோசிக்கிறனாலையும், அது அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆளக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், இவங்க உட்காந்து யோசிக்கிறதுனால மட்டும்தான் இந்த மக்களை இவ்வளோ பேருக்கும் தடுப்பூசிகள் போட்டு அந்த கோவிட்டில் லாக்டவுன் 2 வருஷம் ஒட்டுமொத்த நாட்டையும் சுமார் 20 லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டாலும் தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் இந்த மிஷினை ஒட்டுமொத்தமாக இன்ஜினை இயக்கி இப்போ நார்மலான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக எதிர்கொண்டது இந்தியர்கள். அது நினைச்சு நிச்சயமாக நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். அதே நேரம் அதில் கூடுதலாக அழுத்தமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த பாரத தேசம் இருக்கு இல்லையா, இந்த பாரத தேசம் எல்லா காலமும் நம்மளை தாங்கி பிடிக்குது. இந்த தேசத்துக்கு நாம் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். இந்த தேசத்தினால தான் நாம் இருக்கும்ன்றதை உணரணும்.